ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன்ஸ் அண்ட் செக் ஆன் சேனல். நாம் இன்றைக்கி மேக்ரோனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பேம்பினோட வர்றது. இதில் நிறைய ஷேப்ஸ் வருது. நான் இந்த டைப் தாங்க வாங்குவேன். இது வீட்டு தான் சொல்கிறாங்க. 200 கிராம் 25 ரூபா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் போனால் அங்கே ஒயிட் கலரில் வச்சுருந்தாங்க பாருங்கள். இதில் என்ன வேரியேஷன்னா ஒயிட்டில் இருக்கிறது மைதாவாம், இதிலே கலர் மாறி இருக்கிறது வீட்டுன்னு சொன்னாங்க. இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா வெறும் 16 ரூபா வருது. 200 கிராம். நான் இதில் ஒரு பேக்கெட் அதில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒயிட் கலர் செஞ்சேன். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சால் சூப்பராக இருக்குது. நான் இன்னும் வீட்டு பண்ணி பார்க்கல, பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு எழுந்துக்கிறப்பவே ஃபீவர். நான் 8:30க்கு தாங்க எழுந்தேன். 8:50க்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். எனக்கு 20 மினிட்ஸ் டைமு. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா வெளியில் போய் வாங்குறதுக்கும் நம்ம யாரும் போகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரக்கூடியது இது மட்டும்தான். காலையில் டிஃபன் நைட் இருக்கிற மிச்சம் மீதியை சாப்பிட்டுட்டோம். இப்போ லஞ்சு கட்டுறதுக்காக ஒரு பக்கம் கேஸில் தண்ணி வச்சுட்டாங்க, ஒரு பக்கம் கடாய் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு சோம்பு போட்டு கட் பண்ண வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு இது கூட சீஸும் பட்டரும் போட்டால் சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு இதை லஞ்ச் கட்டுறப்ப நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட தான் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்ச் மட்டும் தான் கட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வேகத்துக்கு தான் டைம் எடுக்கும். மக்ரோனி ரொம்ப வேக விட்டோம்னா ஷேப் மாறிடும். வேக வைக்காமல் எடுத்துட்டோம்னா ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் சுடு தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வடிகட்டணும். வடிகட்டி அது கூட பெரட்டி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி மைதாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டாக மைதாவான்னு பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுட்டு இந்த இதுவே போட்டு பெரட்டிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக செய்வோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம தேவையில்லாமல் வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இது ஒரு சிலது வீட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். 16 ரூபா எனக்கு மேக்ரோனி பாக்கெட்டுக்கு 5 ரூபா மேகி மசாலா எனக்கு போதுமானதாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மேகி மசாலாலாம் கொஞ்சம் ஸ்டோர் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இதுக்கு காரெல்லாம் எதுவுமே போடல, வெறும் மசாலா மட்டும்தான். இதுவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு